வணக்கம். ஆயுஷன் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். தமிழக அளவில் ஆசிரியர்களின் கோரிக்கையானது பல்வேறு ஊடகங்கள், செய்தித்தாள்களில் புறக்கணிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அதே மாதிரி தொலைக்காட்சி செய்திகளும் மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. பல்வேறு யூடியூப் தளத்தில கூட பார்த்தீங்கன்னா, யூடியூப் தளங்களிலும் இந்த அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது தான். இந்த நியூஸ் பாருங்க. ஜூலை 18ஆம் தேதி நான் பதிவு பண்றேன். ஆனா, இது நியூஸ் பேப்பர்ல வந்தது ஜூலை 16 சேலம் மாவட்டம். இது வாட்ஸ்அப் குழுவுல மட்டும் அப்படியே அங்க போய் நின்னுன்னு போச்சு அங்கங்க. இந்த தகவல் வந்து அத்தனை ஆசிரியரும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா, இதில நெறைய சிறப்பான செய்திகள் இருக்கு. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இருக்கு இந்த செய்தி பதிவுல. சேலம் மாவட்டம் சார்ந்த ஒரு 6 ஆசிரியர்கள், குறிப்பா சொல்லப்போனா 6 பெண் ஆசிரியர்கள் மட்டும் அணி திரண்டு தனித்தனியாக கலெக்டரிடம் மனு குடுத்து, ஒட்டுமொத்த ஆசிரியரோட கோரிக்கைய வந்து அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால சேலம் மாவட்டத்தை சார்ந்த அந்த பெண் ஆசிரியர்களுக்கு அத்தனை ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிஷா நியூஸ் சேனல் வழியாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணிகள் நிரப்ப வேண்டும். என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என மாவட்ட கலெக்டரிடம் பெண் ஆசிரியர்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அவங்க பெண்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம ஆசிரியர்கள் சேர்த்துக்கலாம். ஆசிரியர் பணியிடங்கள் சேலம் மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு வாழப்பாடி பகுதியிலிருந்து பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பெண் ஆசிரியர்கள் சிலர் வந்திருந்தனர். பின்னர் அவர்கள் கலெக்டர் பிருந்தாதேவியிடம் தனித்தனியாக தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் குறிப்பு என்னன்னா, பெண் ஆசிரியர்கள் தான் போயிருக்காங்க. இது குறித்து அவர்கள் கூறுகையில், தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளோம். இத்தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து முடிந்துள்ளது. ஆனால் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வெறும் 3192 என ஆசிரியர் தேர்வத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு மேலே சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா, இவங்க மனு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ப்ரெஸ்க்கும் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது இதில் ரொம்ப தெளிவான கருத்தை பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. வெறும் 3192 பணியிடங்கள் மட்டும்தான் ஆசிரியர் தேர்வத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தகுதியும் திறமையும் படைத்த பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூட செல்லவில்லை. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. பாருங்க, 2 கருத்தும், இந்த 2 முக்கியமான கருத்தும் அனைத்து தொலைக்காட்சியிலையும் வரணும், அனைத்து செய்தித்தாள்லையும் வரணும், அனைத்து யூடியூப்லேயும் வரணும். அப்போ தான் இது வந்து அரசாங்கத்தோட செவிகளில் போய் சேரும். சேர்ந்துருக்கு, இன்னும் வலுவாக சேரணும். பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை எண்ணிக்கையை 10,000த்திற்கும் மேல் அதிகரித்து நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறாக அவர்கள் கூறினார்கள். இதுதாங்க இந்த செய்தியில் இருக்கிற முக்கிய கருத்து. 3192 பணியிடம் தான் இருக்குது. இதனால் தகுதியும் திறமையும் படைத்த பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு கூட பட்டியல் போகிற வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. 10 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி நிரப்பப்படாமல் இருக்காங்க. எனவே அதுக்கேற்ற மாதிரி 10,000த்துக்கு மேலே பணியிடங்களை அதிகரித்து நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண் ஆசிரியர்கள். இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்களே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிவிங்க. அப்போ தானே தெரிய வரும். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு நீங்களே பேசுகிறது அப்படி இது ஒட்டு மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கூடுதல் பணியிடத்திற்காக வீட்டை விட்டு வெளியே சென்று சமுதாயத்தில் கோரிக்கை வைக்கிற அந்த பெண் ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள், அந்த இருபால் ஆசிரியர்கள் 2 பேர் இருக்காங்களே, இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது, அவங்கள கையெடுத்து சாமியை கும்பிட்ற மாதிரி தான் கும்பிடணும். ஏன்னா, எப்படி சொல்கிறது, நடமாடும் தெய்வங்கள் மாதிரி சில ஆசிரியர்கள் இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், சோகம் எல்லாம் விட்டுட்டு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன தடை போட்டாலும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்காகவும் போகிறாங்க, தனக்காகவும் போகிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, அங்கங்கே இருந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் போட்டுட்டு, குரூப்பில் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் களத்துக்கு வாங்க. வெளியில் வந்து போய் அமைச்சர்களை சந்திங்க. அதிகாரிகளை சந்திக்கிறது இப்போ அமைச்சர்களை சந்திக்கணும்.
அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வச்சீங்கன்னா, இந்த கூடுதல் பணியிடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த கலெக்டர்கிட்ட மனு குடுக்குறது. சேலம் மாவட்டத்தில சார்ந்த ஒரு 6 ஆசிரியர்கள் இந்த மாரி மனு குடுக்குறாங்கன்னா, அப்ப சேலம் மாவட்டத்தில மீதி எத்தன ஆசிரியர்கள் இருக்கிறீங்க? அது ஒரு கொஸ்டின் மார்க் தானே! நீங்களே யோசிச்சுக்கங்க. இதே மாரி தருமபுரி மாவட்டம் செய்திருக்கு, திருப்பத்தூர் மாவட்டம் செய்திருக்கு. அதெல்லாம் அடுத்து வர இந்த காணொளியில உங்களுக்கு நான் குடுக்குறேன். நீங்களும் உங்களுடைய மாவட்ட கலெக்டர்கிட்ட இந்த வாரமாவது மனு குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆயுஷ் நியூஸ் 24/7 அச்சம் தவிர. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதுனால என்ன இருக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நியூஸ் நெறைய தெரிய வரும். அடுத்தடுத்து தருமபுரி அண்ட் திருப்பத்தூர் செய்திய குடுக்குறேன். அதையும் பாருங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ முடிக்கும்போது, இந்த மனு குடுத்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மனு குடுக்கணும்னு சொல்லி குழுவ உருவாக்கி செயல்பட்ட அந்த குழுவோட தலைமைய தாங்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.